நாள் முழுக்க கஷ்டப்பட்டுட்டு வந்து நம்ம குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா அது லிவிங் ஹால் தான். அதனால இந்த வீட்டோட லிவிங் ஏரியாவுக்கு நல்ல ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. 16க்கு 16ங்கிறதுல பிரம்மாண்டமாக ரெடி பண்ணி சிவில் ஒர்க்லேயே டிவி யூனிட்டு, இங்கேயே நமக்கு கிழக்கு பார்த்த மாதிரியான பூஜா யூனிட்டு, நல்ல ஒரு லைட்டிங் அண்ட் வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரி பெரிய பெரிய ஜன்னல்கள், நல்ல கிளாஸியான டெயில் ஒர்க்லாம் பண்ணி வால்ஸ்க்கு எல்லாமே டெக்ஸ்சர் ஒர்க்ஸு, அது போக பேட்டர்ன் உள்ள மாதிரியான பெயிண்டிங் ஒர்க்ஸ்லாம் கொடுத்து சீலிங்கில் கலர்ஃபுல்லான லைட்டிங் ஒர்க்ஸோட ஃபால் சீலிங் ஒர்க்லாம் செம்மையாக பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லை, இந்த வீடு ஃபுல்லாமே இன்டி ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணி ஒரு செமி ஃபர்னிஷ்டு வீடாக கட்டி விற்பனைக்காக வச்சிருக்காங்க. இந்த வீடு எங்கே கட்டியிருக்கிறாங்க, என்ன விலைக்கு கொடுக்குறாங்க, எப்படி பிளான் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது நம்ம வீடு சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வடக்கு பார்த்த மாதிரியான சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியான வாசல் வச்சு 30 அடி அகலமாகவும் 40 அடி நீளமாகவும் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு 2.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் இந்த வீட்டை வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே 1070 ஸ்கொயர் ஃபீட்டில் நல்ல ஒரு ஸ்பேஸிஸான 2 BHK வீடாக கட்டியிருக்கிறாங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு மினிமலிஸ்டிக்கான கலர் காம்பினேஷனில் மினிமலிஸ்டிக்கான டிசைனில் அழகான ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷன் லுக் கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரண்ட் சைடில் நீங்கள் கார்டன் செட் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு பெரிய மெட்டல் கேட் கொடுத்துருக்குறாங்க. அது போக நம்ம நார்மலாக நடந்து போகிறதுக்கு விக்கெட் கேட் கொடுத்துருக்குறாங்க. விக்கெட் கேட்டுக்கு ஸ்டெப்ஸ் இருக்குது. மெட்டல் கேட்டுக்கு ரேம்ப் எல்லாமே போட்டிருக்கிறாங்க. வீட்டுக்குள்ளே தாராளமாக ஒரு பெரிய காரை நிறுத்தி 2 வீலர் நிறுத்துற அளவுக்கு பார்க்கிங் ஏரியாவை 15க்கு 17ங்கிற அளவில் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ளோரிங் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டெயில்ஸ், வாலுக்கு எல்லாமே கிளாஸான செராமிக் டெயில்ஸ், சீலிங்கில் இந்த மாதிரியான ஹார்ட்டின் உள்ள மாதிரியான ஃபால் சீலிங் ஒர்க் எல்லாமே கூட பண்ணியிருக்கிறாங்க. பார்க்கிங் ஏரியாவே ஜனமூலையில் போர்வெல் வாட்டர் சம்ப் எல்லாமே இருக்குங்க. பார்க்கிங் ஏரியாவில் ரைட் சைடில் ஒரு யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ், அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம், டெரஸ் போகிறக்கான ஸ்டார் கேஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்குள்ளே போயிடலாம். வீட்டோட மெயின் டோர் பொறுத்த வரைக்கும் வடக்கு வார்த்த மாதிரி தேக்கு மரத்தில் ஃப்ரெஞ்ச் டோர் டைப்பில் அமைஞ்சிருக்கு. இந்த டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா 16க்கு 16ங்கிற அளவில் ஒரு ஸ்கொயரான லிவிங் ஏரியா. இதுதான் இந்த வீட்டோட ஹைலைட்டு. ஏன்னா நம்ம நாளுக்கு ஃபுல்லாக கஷ்டப்பட்டுட்டு வந்து குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா வந்து லிவிங் ஏரியா தான். இந்த லிவிங் ஏரியா வந்து இந்த வீட்டில் வந்து பார்த்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. கிளாஸியான நல்லா டைல் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. லைட்டிங் அண்ட் வென்டிலேஷன் நல்லா கிடைக்கிற மாதிரி பெரிய பெரிய ஜன்னல்கள் கொடுத்துருக்குறாங்க. இங்கே சிவில் ஒர்க்லேயே மல்டிமீடியா டிவி யூனிட் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இதுலேயே நமக்கு ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் இருக்குது. லெஃப்ட் சைடில் நீங்கள் ஷோ பீஸஸ்லாம் பெருசாக வச்சுக்கிற மாதிரியான ஸ்பேஸ் ரெடி பண்ணி டெக்ஸ்சர் ஒர்க்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்காக கொடுத்துருக்கூடிய ஜன்னல்கள் எல்லாமே பெரிய பெரிய ஃப்ரெஞ்ச் ஜன்னல்கள் தான். அது போக இந்த மாதிரியான வால் டெக்ஸ்சர் ஒர்க்ஸ் மெட்டாலிக் ஃபினிஷிங்கில் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய டிசைனர் லைட்ஸ் இருக்குது. லிவிங் ஏரியாலேயே கார்னரில் கிழக்கு பார்த்த மாதிரியான பூஜா கேபினெட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் போக செம்மையாக ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்து கிச்சன் கம் டைனிங்க. 8க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. உள்ளே என்ட்ராகும்போது ரைட் சைடில் ஒரு பெரிய டைனிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. தாராளமாக ஒரு டைனிங் டேபிள் போட்டுக்கலாம். இங்கே நமக்கு ஸ்டோரேஜுக்கு வந்து வால் ஷெல்ஃப், லாஃப்ட் எல்லாமே இருக்குது. கார்னரில் டெக்ஸ்சர் ஒர்க்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. நல்ல ஒரு லைட்டிங் அண்ட் வென்டிலேஷன் கிடைக்கிறதுக்கு 2 இடத்துல ஜன்னல் இருக்குது. கார்னரில் ஹேண்ட் வாஷ் பேஷன் செட் பண்ணிடுவாங்க. அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. கிச்சன் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் வாலுக்கு ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக டெயில் ஒர்க் பண்ணி கிரானைட்டில் கவுண்டர் டாப்பை எல் டைப்பில் ரெடி பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி சிங்க் எல்லாமே பொறுத்து ஸ்டோரேஜுக்கு வந்து ஒரு டார்க்கான பேட்டர்ன் உள்ள மாதிரியான பேஸ் யூனிட்டு, டால் யூனிட்டு, வால் யூனிட் எல்லாமே செஞ்சுருக்கிறாங்க. இந்த வீட்டில் மொத்தம் 2 பெட்ரூம் இருக்குங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஏதோ 2 பெட்ரூமே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்து வாஸ்துப்படி கன்னிமூலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பெட்ரூம். ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக 10க்கு 16ங்கிற அளவில் ரெடி பண்ணி செம்மையாக ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபால் சீலிங் ஒர்க் வந்து அப்படியே கன்டினியூ பண்ணி டெக்ஸ்சர் ஒர்க்ஸோட ஹெட் போர்ட் டிசைனும் பிளான் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு 2 இடத்துல ஜன்னல் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு லாஃப்ட் போர்டு ஒர்க் இருக்குது. அது போக வார்ட்ரோப் ஸ்பேஸ் இருக்குது. இதுலேயே வந்து ட்ரெஸ்ஸிங் மிரரோட ட்ரெஸ்ஸிங் யூனிட்டுமே ரெடி பண்ணியிருக்காங்க. இது போக ஸ்டோரேஜுக்கு வந்து வால் ஷெல்ஃபும் இந்த பெட்ரூமில் இருக்குது. இந்த பெட்ரூமில் இது போக அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய டாய்லெட் கம் பாத்ரூமா 4க்கு 10ங்கிற அளவில் ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங் ஆன்டிஸ்கிட் டைல்ஸ், வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸியான செராமிக் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிராண்டட் சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸில் கம்ப்ளீட்டாக மாட்டி கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் பெட்ரூமுக்கு அப்படியே பேரலாக அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட 2வது பெட்ரூம் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து ஒரு கிட்ஸ் பெட்ரூமுங்க. 10க்கு 11ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. இங்கேயும் நமக்கு ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கான ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இது போக இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குது. 4க்கு 6ங்கிற அளவில் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து வெஸ்டர்ன் ஸ்டைலில் வரப்போகக்கூடிய ஒரு டாய்லெட் கம் பாத்ரூம் தான். வீட்டோட பார்க்கிங் ஸ்பேஸ்லேயே வந்து நமக்கு ரைட் சைடில் அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது. இந்தியன் ஸ்டைலில் ரெடி பண்ணி இருக்கிறாங்க. ஃப்ளோரிங் கம் வால்கம் டெயில் ஒர்க்லாம் பண்ணி இந்த டாய்லெட் கம் பாத்ரூமுக்கு முன்னாடியே லெஃப்ட் சைடில் வந்து வாஷிங் மிஷின் வச்சுக்கிறக்கான ப்ரொவிஷனோட யூட்டிலிட்டிக்கான ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க.
ரைட் சைடில் நமக்கு டெரஸ் போகிறதுக்கான ஸ்டார்கேஸ் இருக்குது. அவுட்டரில் கொடுத்துருக்கறனால ஃப்யூச்சரில் நீங்கள் மேலே ஒரு போர்ஷன் எடுத்துக்கிறீங்கன்னா கூட அழகாக எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாங்க. நீங்கள் வீட்டுக்கு மேலே போய் அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லா சைட்லேயுமே 360 டிகிரிக்கு வீடுகளாக நிறைஞ்ச மாதிரியான ஒரு லொக்கேஷனில் தான் கட்டியிருக்கிறாங்க. வீடு வந்து நம்ம கோயம்புத்தூர் துடியலூர் பக்கத்தில் மணிகரம்பாளையம்ங்கிற ஏரியாவில் கட்டி விற்பனைக்காக ரெடியாக இருக்குங்க. இந்த வீட்டோட ப்ரைஸ், யாரை காண்டாக்ட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். கால் பண்ணுங்கள்.